நான் கேட்கிறேன், ஒரு வேலைக்கு 7 மணி நேரம் நின்று வேலை செய்ய முடியுமாமா? போய் வேலை செய்ய முடியுமாமா? 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்க முடியுமாமா? ஆனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதாமா? உங்களால 7 மணி நேரம் வேலை செய்ய முடியும்னா உங்களால 7 மணி நேரம் ஜெபிக்க முடியும். உங்களால 7 மணி நேரம் தூங்க முடியும்னா உங்களால ஏன் நைட் ஷிஃப்ட் போட்டா போக முடியும்? நைட்டு ஜெபம் பண்ண முடியாதா? நைட் ஷோக்கு சிலர் போறது, நைட்டு ஷோக்கு போக முடியும், நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போக முடியும், நைட்டு ஜெபம் போக முடியும். அது முடியும்னா இது முடியும். அதை பண்றோம். இதை பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? we are willing to that, we are not willing to this. அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோம், இதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறது இல்ல. அப்படின்னா நம்ம தப்பு செய்யறோம், நம்ம பாவம் பண்றோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம தப்பு மட்டும் செய்யறது இல்ல, நம்ம சத்துருவுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டோம். நீங்க தப்பு செய்யறப்ப நீங்க தப்பு மட்டும் செய்யறது இல்ல, பிசாசுக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க. ஏவாள் பழத்தை மட்டும் சாப்பிடல, அவ பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சுட்டாங்க. என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு தப்பு பண்றீங்க, ஒரு தவறான வீடியோ பாக்குறீங்க, இவங்க கூட ஆமா ஆண்டவர் எச்சரித்து பேசுறீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை மீறி நீங்க செயல்படுறீங்கனாலே பிசாசுக்கு நீங்க கீழ்ப்படிய. அவ்வளவு நேரம் உங்களால வேலை செய்ய முடியுமாமா? ஜெபிக்க இதுக்கு உங்களால முடியுமா? அதுக்கு விழுந்தா எந்திரிக்க முடியும், தவறுனா மீண்டும் அதை சரி செய்ய முடியும். அப்படிதான் வாழ்ந்தாங்க. அடிக்கடி சொல்லுவேன், சவுல் செய்த ஒரு தவறு தாவீது செய்யாத ஒரு தவறு. சவுல் விழுந்தக்கு அப்புறம் அதுலயே தொடர்ச்சியா போயிட்டாரு.